ஹலோ காய்ஸ். ஸோ பெங்களூரில் தொடர்ந்து 3 நாளாக ஒரே மழை. ஸோ இந்த கிளைமேட் நம்ம ஸ்கின்னெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டுக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்கள் ரொம்ப வர ரொம்ப க்ளோ அண்ட் ஃபேராக வந்து ஆயிட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, வெயிலுக்குமே சரி நம்ம ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்ட் நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். சிம்பிள். நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் வந்து ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்க்கும் சரி நெக்குக்கும் சரி ரொம்ப பயந்துக்குன்னு யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு கலராக நான் இங்கே வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபேஸை விட எனக்கு நெக்கு வந்து ரொம்ப டேனாக இருக்கும், எப்படியாச்சும் வந்து வெளியாக்கிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்கேன். ஏன்னா நான் வந்து லைவாக பார்த்தேன் அவங்களோட ஃபேஸ், ஃபர்ஸ்ட்டுக்குமே சரி பிஃபோர் அண்ட் ஆஃப்டரும் பார்த்தேன். ஸோ அதனால நம்மளும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளும் வந்து கொஞ்சம் அழகாக ஆகின்னு வரலாம் அப்படின்னு. சாஃப்ட் லைட் மாய்ஸ்சரைசர், பீச்சோட ஃப்ளேவரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என் ஃப்ரெண்டு சொல்லக்குள்ள நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா நானும் யூஸ் பண்ண எனக்கு வந்து 2 வீக்ஸ்லேயே வந்து க்ளோவிங் ஸ்கின் நல்லா கிடைச்சி. குளிர் காலத்துலயும் சரி வெயில் காலத்துலயும் சரி நம்மளுக்கு தேவைப்படுற ஒரே ப்ராடக்ட் வந்து சன்ஸ்கிரீன். ஸோ அது வந்து ஒரு பெஸ்டான வேலிடான வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ நான் யூஸ் பண்றது வந்து டாட் அண்ட் கீ சன்ஸ்கிரீன். இது வந்து மஸ்ட். அதான் நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப அழகா தெரியும். சோப் வந்து ரேரா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்க்கு, இல்லைனா சோப் தேவையில்லை. ஃபேஸ் வாஷ் எப்பவுமே வந்து கேரி அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியேனா போறீங்களாலும் நம்ம வந்து சோப்பு டப்பாலாம் எடுத்துன்னு கவர்லாம் போட்டுன்னு போக முடியாது, அதெல்லாம் அந்த காலம். இப்போ வந்து ஒரு பேக்காக நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் வாங்கினோம்னா இந்த மாதிரி அழகாக எடுத்துன்னு போயிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அழகாக பேக்குள்ள சொருவிடலாம். வாஷ் நான் யூஸ் பண்ணுறது வந்து மாமா எர்த் கோகோ ஃபேஸ் வாஷ். இது வந்து காஃபி அண்ட் கோகோ. ஓகேவா, இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோப் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஆனால் கற்றுல தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது, நான் கருப்பாகவே இருக்குவேன் அப்படின்ட்டு நிற்கிது ஒரே இடமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ இங்கே வச்சே பட்டு எல்லாம் என்னடா இது ஈரமாக்குதுன்னு பார்த்துன்னுக்குறேன். கீழெல்லாம் ஒளிவிட்டுக்குது. இந்த இது பாடி வாஷ் டவ் டீப் மாய்ஸ்சரைசர் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாஸ்ட் 1 மந்தாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோப்பெல்லாம் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை பாடிக்கு. இப்படி நல்லா பம்ப் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே ஊழ்ந்துட்டு என்னடா ஈரமாக்குது, தொட்டு பார்த்தா இந்த பாடி வாஷ் வந்து ஊற்றிட்டு இருக்குது, கவுந்துட்டு அப்படியே குப்புற அடிச்சுட்டுக்குது. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணணும் இப்போ. ஓகேவா, இதாங்க நான் யூஸ் பண்ணுறேன். டாட் அண்ட் கீ ஆப்பில் வந்து இதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் எங்கே போனாலும் மெடிக்கல் ஷாப்பில் எங்கே போனாலுமே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் கைஸ் என்னோட பியூட்டியான சீக்ரெட். ஸோ இன்னுமே வந்து ஃபேர் ஆகணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டாடா பாய்.